வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் இப்போது ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா கோவிலேருந்து பேசுகிறேன். இந்த கோவிலில் வந்து ப்ரே பண்ணுற எல்லா டிவோட்டீஸ்க்கும் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதில் என்னோடய மிராக்கிளை நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் 2017லேருந்தே பாபாவோட டிவோட்டி. ஆனால் இந்த கோவில் வந்து 2022 தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அழகு ஆண்டி மூலமாக. அதுக்கு முன்னாடி நான் பாபாவை கும்பிட்டுட்டு இருந்ததுக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நான் பாபாவை கும்பிட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கோவிலில் வந்து இனிஷியலி என்னோடய ஜாப், ஒரு நல்ல ஜாப்க்கு போகணும் அப்படின்ற ஒரு ப்ரேயருக்காக தான் நான் இந்த கோவிலுக்கு வந்து அதிகம் கும்பிட ஆரம்பித்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பாபா எப்போவுமே ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோமா, நம்ம அந்த லெவலுக்கு டெவலப் ஆயிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுவார். ஸோ என்னை வந்து ஒரு பர்சனாக இன்டர்னலி என்னோடய எமோஷனல் லெவல், என்னோடய மெச்சூரிட்டி லெவல், என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாத்தையுமே வந்து பாபா வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போதான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நல்ல கம்பெனி அந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இது எதுவுமே என்னோட பிளான்லேயே இல்லை. நிறைய நேரம் வந்து நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆனால் அப்போது அது நடந்ததில்லை. அது நடக்காத சமயத்தில் ரொம்ப எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கு, கஷ்டமாக இருந்திருக்கு. நான் இத்தனைக்கும் அவர் கூட சண்டை கூட போட்டிருக்கேன். நான் இவ்வளோ ப்ரே பண்ணுறேன், நீங்கள் எனக்கு அதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் சம்டைம்ஸ் வென் யூ லெட் கோ, சம்டைம்ஸ் வென் யூ சரண்டர் டு காட், நம்ம நினைக்காத விஷயத்த நமக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் எவ்ரி டைம் ஐ கம் டு திஸ் டெம்பிள் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் கிரேட்ஃபுல். நான் இந்த கோயிலில் நான் எல்லா ப்ரேயருக்கும், எல்லா பூஜா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்திருக்கேன். அப்போது வந்து மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்திருக்குன்னா, கடவுள்கிட்ட வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக எனக்கு இந்த ஜாப் வேணும், இல்லை எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறத விட எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தை கொடுங்க, என்னோடய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டியை கொடுங்க, எல்லாரையும் நேசிக்கிற அளவுக்கு ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டியை கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் சரின்னு எனக்கு தோணுது. அதே சமயத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் உண்மையிலே அவரை ரொம்ப ப்ரே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் வேணும்னு கேட்கணுன்னே தோணாது. நமக்கு என்ன வேணும்னு அவருக்கே தெரியும். ஸோ அவரே கொடுப்பாரு அப்படின்ற அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கு அவரை வந்து உங்களை கொண்டு போயிடுவார். இதை அவரே வந்து இந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவார். எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. இனிஷியலி இங்கே வந்தப்போ எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்திருக்கேன். நாள் ஆக ஆக எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரில, ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணி இந்த பெஸ்ட்டாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். இப்போலாம் நான் கேட்கறது கூட கிடையாது, தேங்க்யூ தான் சொல்கிறேன் கடவுள்கிட்ட வந்து. இஃப் ஐ கெட் மீ இன் பெஸ்ட் பிளேஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், இதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் ஷுவர்லி அந்த மாதிரி நான் அவரை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் என் லைஃப்பில் நடந்திருக்கு. எப்போவுமே என்ன ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பண்ணாலுமே அதில் அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இருந்திருக்கு. அதை நான் எப்போவுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்களா நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கே தெரியும் இது பாபா தான் நடத்தி வைக்கிறாரு, அவரோட கிரேஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த டெம்பிள் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த 2 years இந்த டெம்பிள் ஆயிடுச்சு. இந்த வருஷம் மே வந்தால் 2 years கம்ப்ளீட் ஆகுது. இந்த 2 yearsல இந்த டெம்பிளில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, எவ்வளோ க்ரோத் நடந்திருக்கோ அதே அளவுக்கு க்ரோத் வந்து என்னோட லைஃப்லையும் நடந்திருக்கு த்ரூ ஹிஸ் கிரேஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ். அண்ட் அழகு ஆண்டிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட ஃபர்ஸ்ட் ஷீரடி ட்ரிப் வந்து இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அண்ட் இட்ஸ் மிராக்குலஸ் ட்ரிப். அதுக்கும் ஆண்டிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு பாபா அண்ட் ஹிஸ் கிரேஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ.